for the warm welcome and special thanks to Dr. Sujipriya and Dr. Aruna and Dr. Padma for facilitating this event and making this as a learning session for the future pillars of India. Okay, now I have this question for all of you. Theoretical learning best இல்லனா வந்து practical learning best? Practical learning, sir. Practical, sir. Sir, both practical and theoretical is important, sir. Both practical and theoretical are important. அது எப்படி அப்படிங்கறது வந்துட்டு அது most appropriate இதுல நீங்க சொன்னதுல. தியரட்டிக்கலா பிராக்டிக்கலான்னு பேசுறப்ப வந்துட்டு practical is best. பட் ஓவரால் லேர்னிங்க்கு வந்துட்டு தியரி வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வந்துட்டு ப்ராக்டிக்கல் அப்ரோச், ப்ராக்டிக்கல் நாலேஜ். நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு எத்தனை பேர் தமிழ் செகண்ட் லாங்குவேஜா படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப எனக்கு ஒரு செய்யுள் வந்தது. அது சிலேடைன்னு சொல்லுவாங்க. சிலேடை பகுதியில் வந்துட்டு வந்தது. நாய் பெற்ற தெங்கம்பழம்னு வந்துட்டு அது கடைசி வரி முடியும். அதோட செய்யுள் 4-5 வரி வரும், 4 வரி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் வந்துட்டு அந்த முடிக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த முடிக்கிற ஓமை தான் வந்துட்டு அதில் வந்து மெயின் இருக்கிற விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த நாய் பெற்ற தேங்காம்பழம் அப்படின்றது வந்துட்டு நாய் கையில் தேங்காய் கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு அதுவும் பயன்படுத்தாது, அதை முறையா பயன்படுத்த தெரிஞ்சவங்களையும் பயன்படுத்த விடாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்க கையில இருக்கிற இன்ஃபர்மேஷனை, அது தியரிட்டிக்கலா நீங்க கத்து வச்சிருக்கிற விஷயங்களை நீங்க ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச்ல யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். மியூசியம்ல உள்ள கண்காட்சி பொருள் மாதிரி தான். அது வந்துட்டு இருக்கு, தெரியும், பார்த்துக்கலாம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறப்ப அது உங்கள் கையில் இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி, உங்கள் 2 வீலர், உங்கள் மொபைல் ஃபோன், அது மாதிரி. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, சரி. ஒரு ரெஸ்யூம்ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட்ஸை வந்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப ஒரு ரெஸ்யூம்ல வந்துட்டு இது நான் எக்ஸாம்பிளுக்காக காட்டிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெஸ்யூம் பில்டிங் எக்ஸசைஸ் ஒரு குயிக்கா முடிக்கலாம். இப்போ ரெஸ்யூம்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க போடணும் அப்படிங்கறத வந்துட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், it always starts with your name. ஏன் நேம் ஃபர்ஸ்ட் போடுறோம், ஏன் நேம் லாஸ்ட்ல போடக்கூடாது? ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் ஐடென்டிஃபை பண்றது சார். நீங்க டாக்குமெண்ட்ல எங்க உங்க பேர் போட்டாலும் அது உங்க ஐடென்டிஃபிகேஷன் தானே. ஏன் ஃபர்ஸ்ட்லயே போடணும்? So that the person who is getting a resume will know that this is a person's name. ஏன் தெரிஞ்சுக்கணும்? Because the person has to hire him, so he has to know. No, why the name should be at the beginning of the resume? Why it can't be in the middle or in the end? That's the question. Sir, highlight இருக்கும். Highlight, that is what. ஹைலைட்டா இருக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். பட் மெயின் ரீசன் நான் சொல்லிட்டேங்களா? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உங்க பேர் என்ன? Zainab, sir. Zainab. ஓகே, நீங்க வந்துட்டு எனக்கு ரெஸ்யூம் அனுப்புறீங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ நீங்க ரெஸ்யூம் அனுப்புறீங்க, அல்லது உங்க ரெஸ்யூம் என் கைக்கு வருது.
Okay, ஸோ sir. ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்யூமை பார்த்த உடனே மேல வந்துட்டு நீங்க ஜைனப்னு உங்க பேர் இருக்கும்னு வச்சுக்குவோம். Okay, sir. அப்ப அதை பார்த்த உடனே வந்துட்டு ஓகே இது ஜைனபோட ரெஸ்யூம், நான் இதை பார்க்க போறேன் அடுத்தது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் ப்ரொசீட் பண்ணுவேன். Yes. அப்படி இல்ல அப்படின்னா அது பின்னாடியோ எங்கேயோ போட்டிருந்தாருன்னா ஆகும்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு ஓகே, கண்டென்ட் பார்ப்போம், எல்லாம் ஃபைனு. கண்டென்ட் பார்த்துட்டு நேம் பார்த்தா நேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராப்பரா ரிஜிஸ்டர் ஆகாது, அவ்வளவுதான். அது வந்துட்டு ஒரு அன்ரிட்டன் ரூல் தான். இது வந்துட்டு ரிட்டன் ரூல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சிம்பிள் திங், என்ன சொல்றது, இன்னாரோட ரெஸ்யூம் தான் இது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு ஃபைல் நேம் மாதிரி தான். Okay, sir. சரிங்களா? அடுத்தது இப்ப அது கீழே நான் ஒரு 3 ஐட்டம் போட்டிருக்கேன், 3 கிரைட்டீரியா போட்டிருக்கேன். Yes, sir. Globally certified career coach, certified yellow belt in Lean and Six Sigma, industrial expertise. இந்த 3ம் இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன புரியுது? You are like one of the coach, globally certified coach, ரைட். and you have won yellow belt. About ஓகே. your achievement, the second one. First one is about career, sir, and the second one is one of your achievement, sir, ம் and the third one, um, it's like you are working under that field, something like that. இன்னும் அப்படி கிடையாது. Okay, sir. இந்த 3மே வந்துட்டு 3 டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட். Yes. I am a globally certified career coach, so I have certification for it. Okay, sir. Obviously I don't believe in paper documents when it comes to skills. I believe in practical exposure, but for certain reasons we need certain basic qualifications or basic certifications. So அதனால அது பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் சர்டிஃபைட் எல்லோ பெல்ட் இன் லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா, அதோட லேர்னிங் ப்ராசஸில் வந்துட்டு எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் அது, அவ்வளோதான். அது நான் வந்துட்டு ஏபிபியில் ஒர்க் பண்ணுறப்ப, ஏபிபி இந்தியா லிமிடெட், which is part of ABB group, that's about a $50 billion company, one of the market leaders in industrial automation. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் இஸ் எல்லோ பெல்ட் இன் லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா. அது போக நிறைய ப்ராடக்ட் லேர்னிங்லாம் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ தட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ரெகுலர் லேர்னிங் ப்ராசஸ் அங்கே. பட் தட்ஸ் அ குளோபல் ரெகக்னிஷன். இந்த சர்டிஃபைட் எல்லோ பெல்ட்ன்றது வந்துட்டு இட்ஸ் அ குளோபல் சர்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நான் இங்கே ஜென்ரிக்காக போட்டேன், பட் டு பி ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்டைஸ் இன் சப்ளை செயின் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த 3 விஷயம். ஸோ அது கீழே போட்டிருக்கிறதுனால அதோட டீட்டெயிலு நான் வந்துட்டு இது வந்து பண்ணேன். ஏன் என்னோட ரெஸ்யூம் நான் இங்கே காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பல பேர்த்தோட ரெஸ்யூம் காட்ட முடியும். என் டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணாலே வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆன பல ரெஸ்யூம்ஸை காட்ட முடியும். ஏன் ரெஸ்யூமை ஏன் ரெஃபரன்ஸாக வைக்கிறேன்னா, இந்த ரெஸ்யூமை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ரெஸ்யூம்ஸும் வந்துட்டு அதுக்காக இந்த ஃபார்மேட்டு இதே என்ன சொல்கிறது, பொதுவாக சொல்லுவாங்கல்ல ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி இதே அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ரெஸ்யூம் பண்ணணும், இந்த பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ரெஸ்யூம் ஃபார்மேட்டு, கலர் கொடுக்கறது, டெக்ஸ்ட் கலர் கொடுக்கறது, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் சாய்ஸுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். லே அவுட் ஆர் டெம்ப்ளேட் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் கண்டென்ட் தான் நான் இங்கே பேச போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் தி டெம்ப்ளேட்ஸ். பட் டெம்ப்ளேட்ஸை பார்த்தீங்கன்னா சில பேசிக் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் சொல்லித்தரேன். இப்போ அடுத்தது ரைட் சைடு என்ன போட்டிருக்கேன் எங்க? Address, sir. Address, sir. அட்ரஸ் மட்டுமா?
address along with the phone number and mail ID. ஸோ இத என்ன சொல்லுவோம்? இத வந்துட்டு நம்மளோட பிரைமரி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். Personal. பிரைமரி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். Okay. என் பர்சனல்லாம் வந்துட்டு பின்ன எல்லார்கிட்ட ஆஃபீஸ் நம்பர்ஸா இருக்கும். ஸோ மொபைல் நம்பர்னு போட்டாலே வந்துட்டு யூ ஆர் யூசிங் இட் ஆன் யுவர் ஓன், ரைட்? Yes, sir. இமெயில் ஐடின்னு போட்டா வந்துட்டு யூ ஆர் யூசிங் இட் ஆன் யுவர் ஓன். Yes, sir. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இன் யுவர் ரெஸ்யூம் யூஸ் ஒன்லி யுவர் பர்சனல் மொபைல் நம்பர் அண்ட் பர்சனல் இமெயில் ஐடி. டோன்ட் யூஸ் யுவர் காலேஜ் டொமைனில் கொடுத்த இமெயில் ஐடியோ, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணுன்றப்ப அந்த கம்பெனியோட இமெயில் ஐடிஸ் கொடுக்காதீங்க. Okay, sir. Because you are not applying to any job in any company on behalf of them. You are applying on your On- own. Awesome. அது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் காலேஜை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் யூ ஆர் தி இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபென்ட் தேர். நீங்க சோனா காலேஜுக்காக வந்துட்டு அந்த கம்பெனில போய் சேரலாம். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. நீங்க அதுக்காக வந்துட்டு எனக்கு அந்த சோனா காலேஜ்ன்ற ஐடென்டிட்டி இல்லைன்னா எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், அந்த ஐடென்டிட்டிக்குள்ள போகல. நீங்க ஒன்ஸ் அந்த கம்பெனி செலக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க காலேஜை முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு யூ பிகம் டோட்டலி என்ன சொல்றது, எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனி. யூ வில் பி நோ மோர் அ ஸ்டூடெண்ட் வித் சோனா காலேஜ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பெர்மனன்ட் ஐடிஸ் கொடுக்க பாருங்க அங்க. ஏன்னா காலேஜ் முடிஞ்ச உடனே உங்க ஐடி டிசேபிள் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெஸ்யூம் சர்க்குலேஷன்ல இருக்கு அப்படின்னா வந்துட்டு யாராச்சும் உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரெஸ்யூம்ல டிஸ்ப்ளே பண்ற நம்பர் வந்துட்டு இட் ஷுட் பி அவைலபிள் இன் டெக்ஸ்ட், வாட்ஸ்அப் அண்ட் ஃபோன் கால். இந்த 3 விஷயத்துக்கும் மேக்ஸிமம் டைம் வந்துட்டு உங்களுக்கு அது அவைலபிள்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், இப்போ இங்க ஒரு பிளாக் போல்ட் லெட்டர்ஸ்ல வந்துட்டு ஒரு 2-3 லைன் எழுதியிருக்கேன். இதை நான் குவிக்கா சொல்லிடுறேன். In quest of challenging roles to showcase my abilities and expertise in supply chain management for effective growth of the organization. அப்படின்னா இதுல நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, I am ready to take up challenging roles in field of supply chain management and my expertise and abilities can be effective for the growth of the organization. அதாவது எந்த கம்பெனியில் வந்துட்டு நான் என்னை செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் வந்து கம்பெனி க்ரோத்துக்கு வந்துட்டு பயன்படும். இதுக்கு யூஸ்வலாக வந்துட்டு இது கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்துக்குவோம். ஜென்ரலாக வந்துட்டு அண்ட் ஆல்சோ பர்சனல் க்ரோத். பிசைட்ஸ் பர்சனல் க்ரோத் ஆர் பர்சனல் அந்த க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு இது நான் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ஹைஃபை இங்கிலீஷில் போடுவாங்க, கொஞ்சம் இடியம்ஸ், ஃப்ரேசஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி கூட போடலாம். ஸோ இது வந்துட்டு வாட் யூ ஆர் இன்டெண்டிங் டு கன்வே டு தி கம்பெனி ஆஸ் யுவர் கரியர் அப்ஜெக்டிவ். உங்களோட கரியர் அப்ஜெக்டிவ்ங்கிறது வந்துட்டு இட் டசன்ட் எண்ட் டுடே. நீங்கள் அடுத்த 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கான ஷார்ட் டேர்ம் கோல் கிடையாது. Of course, I don't have so much acceptance to short and the classification of short term goals and long term goals la எனக்கு personal acceptance கிடையாது. I have a different version of it. இது வந்துட்டு உங்களோட total career path. Say for example you start working at the age of 20 to 22 அந்த ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் working start பண்ணுறீங்கன்னா your retirement age, official retirement age in India is between 58 to 60 years. Right. ஸோ இது வந்துட்டு நான் எழுதுன மாதிரியே வந்துட்டு காப்பி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கான கரியர் அப்ஜெக்டிவை வந்துட்டு ஒரு 2 லைன்ஸில் இல்லை நீங்கள் 2 விதமாக, அதாவது 2 சென்டென்ஸாக பிரேக் பண்ணி போடணுன்னா கூட நீங்கள் 2 லைன் கரியர், 2 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் கூட வந்து நீங்கள் கரியர் அப்ஜெக்டிவ் எழுதலாம். ஒரு சென்டென்ஸ்லேயே முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு உங்களோட
டோட்டல் கரியர் பாத்தோட ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்ட்டு நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க, அதை வந்துட்டு போடுங்க. அதுக்காக ரொம்ப சில்லியா போட வேண்டாம். அதே மாதிரி இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்துட்டு யுவர் கிராமர் ஷுட் பி ப்ராப்பர். பங்க்சுவேஷன் இன்க்ளூடிங் பங்க்சுவேஷன். நீங்க ஒரு பங்க்சுவேஷனை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட அது அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறிடும். ஸோ யூ ஹாவ் டு பி ஸோ கேர்ஃபுல் இன் இட். ஸோ ஒரு ரெஸ்யூமுக்கு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் தேவை, உங்க லாங்குவேஜ் ஷுட் பி ப்ராப்பர். ஸோ ஒரு சிம்பிளா நான் சொல்றேன், ரெஸ்யூம் பில்டிங்க்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னென்னவா இருக்கணும்னா உங்களோட அக்யூரேசி ஆஃப் இன்ஃபர்மேஷன், வே ஆஃப் பிரசன்டேஷன், மூணாவது வந்துட்டு இது presentation of information. Presentation of information in a proper language. அவ்வளோதான். ஸோ இந்த 3 ப்ராப்பரா நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களால எத்தனை வகையான ரெஸ்யூம் வேணாலும் போடலாம். உங்களை பத்தி வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை வச்சு 10 விதமா ரெஸ்யூம் தயார் பண்ணலாம், 20 விதமா பண்ணலாம், 2 விதமாகவும் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கண்டென்ட் யூ ஹேவ். இப்போ அடுத்தது வந்துட்டு கீழே என்ன போட்டிருக்கேன், அஃப்கோர்ஸ் இப்போ 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த ரெஸ்யூம் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணப்போ வந்துட்டு 13 இயர்ஸ், அப்போ 13 இயர்ஸ் சம்திங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. லாஸ்ட் வீக் கூட என்னோட 14th இயர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சு இப்போ 15th இயர்க்குள்ள ஸ்டெப் இன் ஆயிருக்கேன். ஸோ இன்னோவேட்டிவ் அண்ட் வெர்சடைல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஃபரிங் 13 years of experience in MNC, manufacturing, marine training, learning industry with extensive focus on. அப்படின்னா இதுல வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட இது வரைக்குமான கரியர்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஷார்ட் சம்மரியா நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு பீயிங் இன் காலேஜ் இது வந்துட்டு உங்களுக்கு பெருசா இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்காது. பட் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்ல நீங்க பார்ட் டைமா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ விச் யூ ஆர் கோயிங் டு மேக் இட் அஸ் அ ஃபுல் டைம் கரியர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கான டேட்டா இங்க வரும். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பின்னாடி நீங்க எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் இது. அடுத்தது ரைட் சைட்ல என்ன போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்க 1 by 1 இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்னோவேட்டிவ் அந்த இது போட்டான்ல, இந்த சம்மரி போட்டான்ல, அந்த சம்மரிக்கு சம்மந்தப்பட்டது தான் அது அப்படிங்கிறதுனால நான் அந்த சைட் போட்டேன். அதே இங்க கீழே போடலாம். ஸோ அது வந்துட்டு நீங்க எங்கெங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கண்டென்ட் இந்த ரெஸ்யூமை பொறுத்து வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் ரெஸ்யூமை வந்துட்டு 2 to 3 பேஜஸ்க்குள்ள முடிக்க பார்க்கணும். பயோடேட்டானா நீங்க 10-15 பேஜ் கூட எழுதிக்கலாம். ரெஸ்யூம்ன்றப்போ ஒரு மேக்ஸிமம் 3 பேஜ்க்குள்ள முடிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா 2 பேஜ்ல முடிச்சுட்டு நீங்க அதுக்கு சப்போர்ட்டிங் அனெக்சர் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹவ் டிட் இட் வென் ஐ வாஸ் இன் காலேஜ். ஸோ இந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நான் ஒரு அனெக்சர் போட்டு ஆக்டிவிட்டீஸ் லிஸ்ட் டவுன் பண்ணேன். அதை சிம்பிளா வந்துட்டு கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு என்னோட கிரெடென்ஷியல்ஸ் இதுன்ட்டு 2 லைன்ல மெயின் ரெஸ்யூம்ல போட்டு முடிச்சேன். ஸோ அது உங்களோட திறமைகளையும் நீங்க வச்சிருக்கிற டேட்டாவை பொறுத்து தான் மாறும். தென் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்ல என்ன போட்டிருக்கேன் பாருங்க. procurement and deprocurement, project management, procurement management, strategic management, innovation management, negotiation, training, mentoring, coaching, career counseling, incubation setup, industry collaboration, vendor development, vendor management, motivational speaking, seminar speaking. அதாவது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வெபினார் ஸ்பீக்கிங். அதுதான் MIS reports, flash reports, cost reduction optimization, supply chain, logistics, Incoterms, new product development, product localization, book publication, செல்ஃப் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னால, ERT எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அனாலிசிஸ் அண்ட் ஃபோர்காஸ்டிங். ஸோ இன்னும் சிலது இருக்கு, நான் வந்துட்டு இது போதும்னு போட்டு வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்துட்டு இதுல எதுல வந்துட்டு ஒர்க்கு கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியும்.
ஸோ ஐ எம் ஹேவிங் எக்ஸ்போஷர் டு ஆல் ஆஃப் திஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். சும்மா தியரட்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கிறத நான் போட மாட்டேன் ரெஸ்யூமில். அண்ட் ப்ரிடாமினென்ட்லி வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் எக்ஸ்போஷர் எதில் இருக்கோ அதை ப்ரைமரியாக போட்டுட்டு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருக்கிறத வந்துட்டு அதை லாஸ்ட்டில் போட்டுக்கிறது நல்லது.